ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு ஒரு பொரியல் பண்ணிடலாமா? நான் குட்டிஸா இருக்கும்போதே எங்கள் அம்மா எனக்கு இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க. மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துருவேன். அதே கேரண்டி நான் உங்களுக்கும் குடுக்கேன். கண்டிப்பா மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க. ஸோ ஒரு வாழைக்காவ நல்லா உரிச்சிட்டு, ரவுண்டா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் வத்தப்பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காவையும் ஒண்ணா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸில் நல்லா ஊறிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் போட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 1 மினிட்ல நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை.